والصلاة والسلام على رسول الله وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد. சென்ற வகுப்பில் நாம் சூரத்துல் கஹ்ஃபுடைய 60வது வசனம், அதிலே வரக்கூடிய அந்த வாலிபர் யார், யூஷா பின் நூன், அவருடைய வரலாறும் அவர் பலஸ்தீனை வெற்றி கொண்ட வரலாறு, நாம் நீளமான சம்பவத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 61வது 62வது வசனத்துடைய தஃப்சீரை தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فلما جاوزا قال لفتاه آتنا غداءنا لقد لقينا من سفرنا هذا نصبا قال أرأيت إذ أوينا إلى الصخرة فإني نسيت الحوت وما أنسانيه إلا الشيطان أن أذكره واتخذ سبيله في البحر عجبا قال ذلك ما كنا نبغي فارتدا على آثارهما قصصا صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்திலே அல்லாஹ் எம்மிடத்தில் சொல்லக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது. அதிலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மாணவன் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன், தன்னுடைய மாணவன் யூஷா பின் நூனுடன் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நீளமான பயணம் சென்று கொண்டிருக்கின்றார். இந்த சமயத்தில் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது, அவர் எங்கே இருக்கிறார், அவரை எப்படி நான் அடையாளம் கண்டுகொள்வது என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீங்கள் ஒரு மீனை எடுங்கள், அந்த மீனை உப்பு போட்டு காய வைங்க, காய வச்சு உப்பு கருவாடு, அதை நீங்கள் உங்களுடைய பையிலே எடுத்து செல்லுங்கள். இந்த மீன் எந்த இடத்தில் உயிர் பெற்று துடித்து உங்களுடைய பையை விட்டு வெளியாகின்றதோ அந்த இடத்தில் யார் இருக்கிறார்? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது, இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் மீனை எடுத்து பொரித்து காய வைத்து தன்னுடைய மாணவனிடத்திலே கொடுத்து இப்பொழுது கொண்டு செல்கின்றார்கள். இந்த கொண்டு செல்லும் பொழுதுதான் இந்த நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். فَلَمَّا بَلَغَا مَجْمَعَ بَيْنِهِمَا, இரண்டு கடல்கள் ஒன்றோடொன்று சந்திக்கக்கூடிய இடம், நைல் நதியும் பாரசீக கடலும் சந்திக்கக்கூடிய இடம், அந்த இடத்தை அடைந்த பொழுது இரண்டு பேர்களும் கடும் டயர்டாயிட்டு தூக்கம் நிகழ்ச்சி, அவடத்த ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு பாறை ஒன்று இருந்துச்சு. அந்த பாறையில் அதுக்கு பக்கத்தில் தன்னை பேக்கெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் தூங்கிட்டான். இப்போ தூங்கி அவர்கள் ரெண்டு பேரும் எழுந்தார்கள். டைம் பெய்து, நமக்கு கடுமையாக தூக்கம் பெய்து என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசி, எடுங்க போ, பஸ் வந்துடும் என்று சொல்ல மாதிரி போனாக்கள் தங்கினாங்க. தூங்கி எழுந்து வாங்க போவோம் என்று எழும்பி போயிட்டாங்க. இப்போ இந்த தூங்குற நேரத்தில் மீன் என்ன செஞ்சிச்சென்றால், அது உயிர் பெற்று துடித்து தன்னுடைய அந்த பையிலே இருந்து வெளியாகி பக்கத்திலே இருந்த கடலுக்குள் அது போய்விட்டது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். இப்போ இவங்க தூங்கி எழும்பி அந்த பேக்கை எடுக்கக்குள்ள மீன் பாஞ்ச விஷயம்
இவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த மாணவர் செல்லலை, இவங்க போய்த்தாங்க. நசியா ஹூதஹுமா, தன்னுடைய மீனுடைய சப்ஜெக்ட் மறந்துச்சு. மீனுடைய சப்ஜெக்ட் மறந்துச்சு. இது எப்படி என்று சொன்னால், நாம் தூங்கி இருக்கோம், நாளைக்கு ஒரு பயணம் கொண்டு போவோம். எல்லாம் ரெடியா, சாமான் எல்லாம் ரெடியா? ஓ எல்லாம் ரெடி. சரியா, எடுங்க போவோம். ரெண்டு பஸ் போயிடுச்சு, டைம் 3 மணி. ரெண்டு எல்லாரும் போய்த்துருவாங்க. இந்த ஒரு தாண்டக்குள்ள ஞாபகம் வரும், அப்படியே ஐடிங் கார்டு எடுக்கல, எல்லாம் சரியாண்டு பார்த்து தான் வெட்டக்கரைங்கினேன். அங்கே போனால் சார்ஜில் போட்ட ஃபோன் எடுக்கலை. என்னையாவது ஒன்று முக்கியமானது மறந்துடுங்க. பாஸ்போர்ட் எடுக்க போவார், எல்லாத்தையும் எடுத்துட்டேலாம் ஓமன்பார். ஆனால் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை மறந்துடுவார். இன்டர்வியூக்கு போவார், எல்லாத்தையும் எடுத்திருப்பார், செட்டிங் கார்டை மறந்துடுவார். இதை மாதிரி இவங்க 2 பேரும் தூங்கினாங்க. தூங்கி எழுந்தோடனே வாங்க போவோம், எல்லாம் ரெடியானே, நாங்கள் எடுத்துட்டு போனாங்க. ஆனால் வந்த சப்ஜெக்ட் என்ன? அந்த மீன் எவ்வளத்தை உயிர் பெறுதோ அதுதான் உங்களோட டார்கெட். இது மறந்துச்சு. அவசரத்தில் என்ன செஞ்சாங்க, நம்ம இன்னும் தூரம் போகணும் என்று இவங்க வெட்டக்கரங்கி போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்லான், நசியா ஹூதஹுமா, அவர்களுடைய அந்த மீனை மறந்து விட்டார்கள். அந்த மீன் ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹ்ரி சரபா, அது கடலிலே போய் அப்படியே தனக்குரிய ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டது. மீன் உயிர் பெற்று கடலுக்குள்ள போனா என்ன செய்யும்? மீனை கொண்டு போய் தண்ணியில் போட்டால் என்ன செய்யுமா? என்ன செய்யும்? ஓடுமா இல்லையா? இப்போ விடத்தோட இன்னொரு அதிசயம் நடக்குது. என்ன தெரியுமா? பொட்டிக்குள்ள இருந்த மீன் பாஞ்சி தண்ணிக்குள்ள போயிடுச்சு, ஆனால் அந்த இடத்தை விட்டு நகரல. கடல், பெரிய கடல், ஆனால் அது எவ்வளத்தை பாஞ்சிச்சோ அவ்வளத்தான் நின்றுச்சு. எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், சரபா, ஒரு பொந்து மாதிரி. ஒரு பொந்திரி தானே, இப்போ பொந்துக்குள்ள ஒன்றை விட்ட மாட்டா, ஒரு மீன் தொட்டி, மீன் தொட்டிக்குள்ள மீனை போட்டால் அதுக்குள்ளான ஓடிக்கிறீங்க. இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நீருடைய ஓட்டத்தை இல்லாமல் ஆக்கிட்டார். அந்த மீன் அவ்வளத்தான் நின்றுச்சு. இதிலிருந்து உலமாக்கள் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இந்த மீனை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஓட வைப்பது அல்லாஹ். சிலாக்கள் சொல்லுவாங்க, அக்கரபத்தில் நல்ல மீன் பாட்டு, அக்கரபத்தில் நல்ல மீன் பாட்டு இல்லை, அல்லாஹ் பட வச்சு, அல்லாஹ் பட வச்சு அக்கரைப்பற்று கடலுக்கு மீனை கொண்டு வந்தது அல்லாஹ். இதே அல்லாஹ் இந்த ஊருக்கும், இதே அல்லாஹ் கல்முனைக்கு மீனை கொண்டு போறான். ராவெல்லாம் விடிய விடிய வலை வீசினாங்க, வெறுங்கையோட வாராங்க, மீன் இல்லை. அல்லாஹ் அந்த இடத்துக்கு மீனை ஓட்டலை. இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, மீன் கடலுக்குள்ள போயிடுச்சு, ஆனால் அல்லாஹ் நீருடைய ஓட்டத்தை தடை செய்து விட்டான். மீன் அங்கால போகல, அவடத்தையே நின்று இருந்துச்சு. ஃபலம்மா ஜாவஸா, 2 பேர்களும் அடுத்த காலையில் எழும்பி நடந்து காலையிலையும் போய் பகச்சாப்பாடுடைய நேரம் வந்துச்சு. இப்ப தன்னுடைய மாணவருக்கு சொன்னார், قال لفتاه آتنا غداءنا لقد لقينا من سفرنا هذا نصبا. கடும் பசி அறிக்கை, அந்த சாப்பாடை கொண்டு வாங்க, பேக்கில் இருக்கிற சாப்பாடை கொண்டு வாங்க, சாப்பிடுவோம். இப்பதான் பேக்கை திறந்து பார்த்தா மீன் இல்லை. பேக்கை திறந்து பார்த்தா மீன் இல்லை. இதுல இருந்து உலமாக்கள் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தூரம் நடந்து வந்து அவருக்கு பசி வரல. எப்ப அல்லாஹ் ஏவிய அந்த இடத்தை விட்டும் தாண்டி செல்கின்றாரோ அப்பொழுதுதான் அவருக்கு கஷ்டம் தெரியும். இதே போலதான் நாமும் அல்லாஹ் சொன்ன விடயத்தை தாண்டி நாம ஏதாவது செஞ்சா அதுல கஷ்டம் வரும். அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான், தொலை சொல்லி வட்டி கொடுக்கணும், ஹராத்தை செய்யணும் என்றால் இதை மீறி செஞ்சால் அதுல நமக்கு கஷ்டம் வரும். அல்லாஹ்வுடைய ஏவல்களை நாம மீறப்படாது, அப்படி மீறினால் நமக்கு கஷ்டம் வரும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான்,
ஃபலம்மா ஜாவஸா எங்கே எல்லை மீறுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய எல்லையை கடக்கின்றார்களோ, அப்பொழுது அவர்களுக்கு கஷ்டம் வந்தது, பசி வந்தது. கதா ஆண்டா பாச்சாப்பாடு, கதா ஆண்டா என்னது பகல் சாப்பாடு, ஃபுத்தூரண்டா காலை சாப்பாடு. வெள்ளாண்டு போறாங்களுக்கு தெரியும், ஃபுத்தூரண்டு சொன்னா காலை சாப்பாடு. இரவு சாப்பாட்டுக்கு என்ன சொல்லுது? அஷா. நம்ம இஷா தொழுதம் தானே, இந்த இஷா தொழுதும் இந்த ஈங்கிறத ஐனுக்கு ஃபத்தஹா வச்சால் அஷா, இரவு சாப்பாடு. அப்போ அவர் சொன்னார், கடும் வெயிலாரிக்கு பசிக்குது, பாச்சாப்பாடை கொண்டு வாங்க. இப்போதான் திறந்து பார்த்தா மீனை காணல. கால அவர் சொன்னார், நாம் ரெஸ்ட் எடுத்தோமே அந்த மலை, அந்த கல்லடிய, அந்த இடத்துல மீன் பாஞ்சிச்சு, நான் சொல்ல மறந்துச்சு. ஷைத்தான் எனக்கு மறக்கடிச்சுட்டான், ஷைத்தான் என்னை மறக்கடிக்க வச்சுட்டான். உண்மையிலே பாருங்க, தொழணும் என்று கிரிப்போம், ஆனால் அந்த தொழுகிற நேரம் வந்தால் மறந்துடும். இது ஷைத்தான் நம்மளை மறக்கடிக்க, சில இன்பங்களை காட்டி ஷைத்தான் நம்மளை மறக்கடிச்சிடுவான். அல்லாஹ்வை விட்டு நாம மிக கவனமாக இருக்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான், பறக்கும் குதிரையை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குதிரை பறக்கும். குதிரை என்றாலே ஒரு அழகு, அதுவும் பறக்கிற குதிரை என்றா எப்படி எவ்வளோ அழகாரி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடமையாக இருந்த தொழுகை அசர் தொழுகை. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தொழுகை கடமையாக இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுபகு தொழுகை, இதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடமையாக இருந்த தொழுகை அசர் தொழுகை. இவர் என்ன செஞ்சார், இவருடைய ஈச்சம்பழ தோட்டத்தில் அந்த பறக்கும் குதிரையை அப்படியே எல்லாத்தையும் பறக்க வச்சு அந்த இன்பத்தில் அப்படியே மயங்கியிருந்தார். அதில் இன்பத்தில் அப்படியே இருக்கும் பொழுது சூரியன் மறைஞ்சி மகரிப் ஆயிடுச்சு. அப்போதான் ஞாபகம் வந்துச்சு, அசர் கலா, அசர் மறந்துச்சு. இப்போ இவருக்கு ஒரு கோபம் ஒன்று வந்து, இந்த குதிரைகளால் பார்த்து நான் மயங்கி என்னுடைய தொழுகை கலாவா வைத்து, ஆகவே இந்த குதிரை எனக்கு தேவையில்லை என்று அந்த பறக்கும் குதிரைகள் அனைத்தையும் அறுத்து அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா கொடுத்தார். குதிரை இறைச்சி சாப்பிடலாமா இல்லையா? மான் இறைச்சி சாப்பிடலாம், அப்படித்தானே? மான் சாப்பிடலாம். குதிரை இறைச்சி சாப்பிடலாம், சாப்பிடலாம். குதிரை இறைச்சி சாப்பிடலாம். எப்படி ஒட்டக இறைச்சி சாப்பிடலாம்? அண்ட ஒரு ஆள் சொன்னார், அவர் வேட்டைக்கு போனால் மயில் ஒன்று பிடிச்சிக்கு வந்து சாப்பிடலாம். மயில் சாப்பிடலாமா? மயில் இறைச்சி சாப்பிடலாம். ஏனென்றால் மயில் வேட்டையாடுற, என்னத்தை வேட்டையாடுற? பாம்பு வேட்டையாடுற. வேட்டை பற்கள் இருக்கக்கூடிய பறவைகள், சொண்டுகளால் வேட்டையாடக்கூடிய பறவைகள், கிழிக்கக்கூடிய நகம் இருக்கக்கூடிய மிருகங்களை சாப்பிடலாம். விளைஞ்சானே. ஆகவே அவர் அழகா சென்றார். நாங்கள் போன இடத்தை சும்மா கேசுவலாக காய்ச்சிக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு மயில் ஒன்று பிடிச்சி ஆக்கி அரைச்சி சாப்பிட்டேன். நான் எனக்கு மயில் சாப்பிடக்கூடாது, ஹராமே, அல்லாஹ் தெரியா. கழுதையில் 2 கழுதறி, ஒன்று நம்ம ஊரில் என்ன கத்தி தெரியும் கழுதை, இதுக்கு சொல்ல வீட்டு கழுதை என்று சொல்லுவேன். இந்த கழுதை சாப்பிடலாம், கழுதை சாப்பிடலாம். இன்னும் ஒன்று இருக்கிறது காட்டுக்கழுதை. காட்டுக்கழுதை என்று சொன்ன என்னது, அந்த வரி குதிரை மாதிரி அந்த கோவேறு கழுதை என்று சொல்லுவாங்களா, காட்டில் இருக்கக்கூடிய கழுதை, அது சாப்பிடலாம். வீட்டில் நம்ம ஊர்களில் உலாத்தக்கூடிய, பக்கத்து ஏரியாக்களில் உலாத்தக்கூடிய இந்த கழுதைகள் என்ன செய்யலாது, சாப்பிட இயலாது. அப்போ நம்ம டாக்களுக்கு அதை பற்றிய குழம்பு பிரச்சனை இல்லை. இல்லை, நம்மளோட சட்டம் என்னண்டா, வேட்டையாடக்கூடிய நகம்,
கீறி குளிக்கக்கூடிய நகம் இருக்கக்கூடிய பிராணிகளை என்ன செய்யலாது? பருந்து நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிட இயலாது. பருந்து சாப்பிட இயலாது. அந்த குதிரையில் அதனுடைய குழம்பு தானே, அது மாட்டுடைய குழம்பு மாதிரி இல்லாததுக்கு காரணம் என்னன்னா அது குர்ஆனே பேசுகிறது. ஒல் ஆதியாத்தி லபஹான்ற சூரா தானே, அதில் அல்லாஹ் பேசுகிறான், இந்த குதிரைகள் வேகமாக ஓடும் பொழுது அதனுடைய குழம்புகள் அந்த கல்லிலே பட்டு நெருப்பு தெறிக்கின்றது. அப்போ என்னண்டா, மாடு யுத்தத்துக்கு போறல, ஆடு யுத்தத்துக்கு போறல, ஆனால் யுத்த காலத்தில் நடுவில் நின்று வீர தீரமாக யுத்தம் செய்கிறது குதிரை. அப்போ அந்த குதிரை அந்த குழம்பு அந்த வட்டமாக இருந்தால் தான் அது நீண்ட நேரம் என்ன செய்யலாம்? பயணிக்கலாம். மலைகளில், காடு மேடு பள்ளங்களில் அது போகிறதுக்கு லேசாக. அல்லாஹ் அதை அப்படி படைச்சிருக்கான். அதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ரைட், ஆனால் நம்ம சாப்பிட்றதில்ல, குதிரை இறைச்சி சாப்பிடுவோம். இல்லை, ஒரு குதிரையோட விலையே எவ்வளோ? அதனால் சட்டம் ஹைட். அப்போ ஒரு ஆள் இப்படி சொன்னார், மயில் இறைச்சி. அப்போ அதுக்காக வந்து தான் நான் இந்த இடத்த செய்கிறேன். சில டைமில் நீங்கள் நினைச்சிருப்பேன் மயில் இறைச்சி சாப்பிடலாம் உண்டு, அப்படி தானே? ஹைட். அப்போ மயில் இறைச்சி நமக்கு என்ன செய்யலாது? சாப்பிட இயலாது. அப்போ இந்த குதிரையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார் என்றால் அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா கொடுத்துட்டார். இந்த செயல் அல்லாஹ்க்கு விரும்பிச்சு. பாரு, நான் கொடுத்த குதிரை இதை பார்த்துக்கு இந்த இன்பத்தில் இருந்து தொழுகை விட்டத்தால கோபத்தில் தன்னை குதிரை எல்லாத்தையும் அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டாரே, இந்த அடியான் என்னோட எவ்வளோ இரக்கமாக இருக்கிறான் என்று அல்லாஹ்க்கு பிடிச்சி அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? நீ பறக்கும் குதிரையைத்தானே அறுத்தாய், நான் உனக்கு காற்றையே வசப்படுத்தி தாரேன் அப்படின்னா. இப்போ குதிரை தேவையில்லை, இப்போ அவர் நினைச்சா பறப்பார். அல்லாஹ் ஒன்றை நாம் அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்யும் பொழுது இன்னொன்று அல்லாஹ் அதை விட பன்மடங்கானதை தருவார். மன் தரக்கல் இல்லா, நீங்க அல்லாவுக்காக வேண்டி ஒரு விடயத்தை விடுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்க, ஒரு ஹராமான ஒரு பார்வை, ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாட்டி ஃபோனில் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று ஹராமான ஒன்று வருகுது, பார்க்கலாம், யாருமே இல்லை, ஹராத்தை செய்யலாம், எந்த தடையும் இல்லை, எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோட நீங்கள் உங்களோட பார்வையை கீழே தாழ்த்துங்கோ. அல்லாஹ் உங்களுக்கு 70 விதமான இல்முடைய ஞானத்தை உங்களுக்கு தருவார். ஒரு ஹராமான ஒரு பார்வையை நீங்க பார்க்காம நீங்க உங்களோட முகத்தை திருப்பிட்டேல் அல்லாஹ் 70 வகையான இல்ம ஞானத்தை உங்களுக்கு போறான். இதே போலதான் ஒரு ஹராமான ஒரு விடயத்தை நாம பார்த்துட்டோம் என்றால் அல்லாஹ் தந்த 70 வகையான பாக்கியத்தை, அறிவு ஞானத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலிருந்து கலத்திடுவார். அதனால நம்ம அல்லாவுக்காக வேண்டி ஒன்றை விட்டால் அல்லாஹ் அவ்வள உல்வாஹு ஹைரம் மின்ஹா, அதை விட சிறந்ததை அல்லாஹ் என்னுடைய காலடியில் கொண்டு வந்து செய்வார். ரைட். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். இந்த காற்றை வசப்படுத்தி கொடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே காற்றில் பறந்து கொண்டு போறார். காற்றில் அப்படியே பறந்து கொண்டு போறார். அவரும் அவருடைய படைகள் எல்லாம் பறந்து போகல. ஒரு விவசாயி, நம்மளை மாதிரி ஒரு விவசாயி வரம்பு கொத்திக்கிறார். வரம்பு கொத்திக்கிருந்தவர் மேலுக்கு பார்த்தார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே காற்றில் அப்படியே பறந்து கொண்டு போறார், பெரிய ஒரு பட்டாளத்தோடு. இதை பார்த்து சுப்ஹானல்லாஹ், இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கேட்டுச்சு. அவர் டக்குன்னு அப்படியே கீழே இறங்கி, இப்போ யார் இவடத்தை என்ன சென்ன சுப்ஹானல்லாஹ் சென்ன யாரு என்று கேட்டார். அவர் பயந்துட்டார், நின்றமோ நமக்கு அடிவில் போதாது, நாம் ஏதோ பொலையா சொல்லிட்டோமாகும். அவர் சத்தம் போடாமல் நின்று கொஞ்சம் கூனி குறுகி நான் தான் சென்னேன் என்றார். அவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு தந்த இந்த ஆட்சியை விட நீங்கள் சொன்ன சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது. இந்த காற்று வசப்படுத்திய இந்த ஜின்கள் மனிதர்கள் இந்த உலகத்துடைய ஆட்சியை விட நீங்கள் சொன்ன ஒரு சுப்ஹானல்லாஹ் சிறந்தது. அதனால தான் பீச்சுக்கு போனால் வாய் பார்த்துட்டு வரல, பீச்சுக்கு போகிறோம், பீச்சுக்கு போனால் என்ன செய்யுது, என்னத்தை பார்க்குறது,
பிஜி போனால் என்ன பார்க்குறேன்? பிஜி போனால் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொன்றை பார்ப்பாங்களா? நூறலியாவுக்கு போனால் என்னத்தை பார்க்குறேன்? ஒவ்வொன்றையும் பார்ப்போம். போய் சும்மா வரப்படா சுபஹானல்லதி மா ஹலக்த ஹாதா பாத்திலா. ஒரு ஆச்சரியமான அதிசயமான விடயங்களை கண்டா மலை உச்சிகளுக்கு ஏறும். அப்படியே நூறலியாவை பார்க்கும், அப்படியே கடலை பார்க்கும், கடலுடைய விசாலத்தை பார்க்கும் என்றால் போய் கால் கழுக போறல்ல. ஃபர்ஸ்டா நாம செய்யணும் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அப்ப நம்முடைய பயணங்களையும் இபாதத்தாக மாற்றிக்கொள்ளலாம், நம்முடைய சந்தோஷங்களையும் இபாதத்தாக மாற்றிக்கொள்ளலாம். நூறலியாவுக்கு போய் வெறுமனே இருந்த நன்மையெல்லாம் இழந்துட்டு வாரத்தை விட அங்க போய் நன்மையை சம்பாதிச்சுக்கும் வரலாம். அதுக்கும் வழி அதுக்கும் வழி இருக்கின்றது. ஆகவே இப்ப இந்த இடத்தில் அவர் சொன்னார், வமா அன்சானிஹு இல்ல ஷைத்தானு அன் அல்குரா. எனக்கு மறக்கடிச்சது ஷைத்தான். வத்தகத சபீலஹு ஃபில் பஹரி அஜபா. அது கடலிலே ஒரு ஆச்சரியமாக போய் தன்னுடைய அந்த இடத்தை எடுத்துக்கொண்டது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், قال ذلك ما كنا نبغي. நாம தேடி வந்த இடம் வந்தான், நாம கடந்து வந்துட்டோம் என்று சொல்லி فارتدا على آثارهما قصصا. அவர்கள் நடந்து வந்த பாதையால் மீண்டும் திரும்பி வருகின்றார்கள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லான் அலா ஆசாரிஹிமா என்றால் அவர்கள் நடந்து வந்த பாதை. அவங்க எந்த வழியால போனாங்க தெரியுமா? பாலைவனத்தால போனாங்களாம். இப்ப நமக்கு வேலை போகல என்ன அடையாளம் இருக்கு? இந்த ஊரை பார்த்து, இந்த ரோட்டை பார்த்து, மரத்தை பார்த்து, இந்த எல்லைகளை பார்த்து நம்ம ஊரை மதிக்கலாம். எல்லாமே பாலைவனமாக இருந்தா அப்ப அதனால அங்க அவர்கள் அந்த போன அந்த இடம் இருக்குதானே, அது கடற்கரை மணல் போன்று பாலைவனமாக இருந்தது. தன்னுடைய நடந்து வந்த கால் பாதத்தை பார்த்து பார்த்து மீண்டும் போனார்கள். அங்கே போய் பார்த்தால் அங்கே ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அடியார் அமர்ந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். அங்க போய் பார்த்தால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யார் இருக்கிறாங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வெள்ளை சீலையால போத்தி கொண்டு அந்த இடத்துல இருக்க. இவங்க ஏத்தான் மிஸ் ஆகி போட்டு போனேன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் கேட்டார், ஃபஅன்னா பி அர்தினா ஸலாம். இந்த இடத்துல எப்படி சலாம்? மனிதனே இல்லாத இடத்துல என்ன சலாம் அப்படி என்று கேட்டார். அதுக்கு பிறகு நீங்க யார் என்று கேட்டார். நான் மூசா ஆண்டார். மூசா ஆண்டா யாரு? பனு இஸ்ரவேலர்களுடைய மூசாவா? ஆம். என்னத்துக்கு வந்திருக்கீர்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் உங்களுக்கிட்ட போகும்படி என்னை அனுப்பி வைத்தான் என்று இப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவஜதா அப்தம் மின் இபாதினா. அவர் எங்களுடைய ஒரு அடிமை, எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்லடியார். ஆதைனாஹு ரஹ்மதம் மின் இந்தினா. அவருக்கு நாங்கள் எங்களுடைய ரஹ்மத்தை கொடுத்திருந்தோம். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. எங்களுடைய புறத்திலே இருந்து நாங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். அவர் எந்த ஒரு ஆசிரியர்கிட்ட போய் படித்ததில்லை. எங்களுடைய புறத்திலே இருந்து விசேடமான மறைமுகமான அறிவுகள் எல்லாம் நாங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யார்? இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டீங்களா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்காரா மூத்தாயிட்டாரா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா, ஒரு அரசரா, ஒரு அடிமையா? இப்படி கேள்விகள் படிச்சிருப்பீங்களே ஸ்கூல் புத்தகங்கள் படிச்சா. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று அவருக்கு பெயர் வைக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? ஹிதர் என்றால் ஹலர, செழிப்பு. அவர் எங்க போறாரோ அங்க தீன் செழிக்கும். அவர் எங்க போறாரோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஒரு ஒரு மனிதன் இப்படிதான் நீக்கணும்.
நாம் மற்றவங்களுக்கு பயனாளியாக இருக்கணும். நம்மளால் மற்றவர்கள் பயனடையும். நாம் பாடசாலையில் இருக்கமா, நம்மளோட வகுப்பில் இருக்கமா, நாம் ஒரு ஆஃபீஸில் இருக்கமா, அல்லது ஒரு நிறுவனத்தில் இருக்கமா, அந்த இடத்துல நாம் மற்ற மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க என்றால், தன்னுடைய இல்மை மக்களை கூப்பிட்டு ஏதாவது படித்து கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால தான் அவருக்கு ஹிதர் என்று சொல்லப்பட்டுச்சு. அவருக்கு பட்ட பெயர் தான் அது. ஹதிர என்றால் மரக்கறி தானே, ஹதரவாத் மரக்கறி, பச்சை மரக்கறி சொல்ல. இந்த பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது. அவர் எங்கே போனாலும் அங்கே அவர் செழிப்பாகுவார். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர் ஒரு கருத்தின்படி இவர் நபி, இன்னொரு கருத்தின்படி இவர் அல்லாஹ்வுடைய ஒரு அவுலியா, இன்னொரு கருத்தின்படி இவர் ஒரு அடிமை. இவர் ஒரு அடிமை. இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள். இதுதான் எமது அகீதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்திருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டாங்களா இல்லையா? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யார பரம்பரை என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே வந்து காபில் இருக்கிறது தானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், அவர பரம்பரையில் வந்தவர் தான் இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபரு தோண்டி அடக்கம் செய்தது இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு கருத்து இருக்கு. ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களாம், யா அல்லாஹ், என்னை யார் அடக்கம் செய்கின்றாரோ அவரை மறுமை நாள் வரைக்கும் நீ உயிரோடு வாழ வைப்பாயாக என்று துஆ செஞ்சார். அந்த துஆவின் பரக்கத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு கருத்து சொன்னார்கள், இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட பிறந்த சகோதரர். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாப்பா மிக பெரும் ஆட்சியாளர். அப்போ வாப்பா சொன்னாராம், நான் உங்கள் 2 பேரில் ஒரு ஆளுக்கு நான் ஆட்சியை கொடுக்க போகிறேன். அப்போ இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், எனக்கு ஆட்சி தேவையில்லை, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுப்போம். ஆனால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர் கொஞ்சம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கியமான ஒரு ஆள், இவர் ஆட்சி தேவையில்லைம்பார். ஆகவே நாம் இவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்போம். இவருக்கு நாம் என்ன செய்வோம்? கல்யாணம் முடிச்சு கொடுத்து இவர பிள்ளைக்கு நாம் ஆட்சியை கொடுப்போம் என்று ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தார். முதலாவது இரவு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், எனக்கு இந்த பொம்பளைகளோடலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ ஒரு பக்கத்தில் தொழு, நான் ஒரு பக்கத்தில் தொழுகிறேன். ரெண்டு வரும் தொழுதுட்டான். ஒரு வருஷமாயிட்டு புள்ள பிறக்கலை. இப்போ வாப்பா அரசர், புள்ள பிறக்கலை. யோசிச்சு பார்த்தா மனைவியை தலாக் செல்லலை. மனைவியை தலாக் சொல்லி போட்டு இன்னும் 2 புள்ள பெற்ற, இன்னும் 2 புள்ள ஏற்கனவே பெற்ற ஒரு பொம்பளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்கார். கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே அந்த மனைவிக்கிட்டையும் சொல்லார், இந்த பொம்பளை சகவாசம் நமக்கு சரி வேறா, நீ அங்கால தொழு, நான் இங்கால தொழுகிறேன் என்று ராகு விடிய தொழுகிறான். இப்போ ஒரு வருஷம் ஆயிட்டு பிள்ளை இல்லை. இப்போ ஒரு வருஷம் ஆயிட்டு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இது பெரிய தொல்லை என்று அவர் வாப்பாவுக்கு தெரியாம என்ன செஞ்சிட்டார், காட்டுக்கு வனவாசம் வைத்தார். அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் அப்படியே போய்விட்டார் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, இவர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே இருந்து வந்தவர். இவரை ஒரு மனிதர் அடிமையாக வித்துட்டார், அதனால இவர் அடிமையாக இருந்தார் என்ற கருத்தும் அங்கே இருக்கின்றது. இப்படியான பல கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துக்கு போங்கோ, ஒரு மனிதர் இருப்பார், அவருக்கு போய் என்னுடைய சலாத்தை ஏற்றி வைங்க அப்படின்னார். அப்போ போனார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போய் சலாம் சொன்னார். நீங்கள் யார்? நான் நபி அவர்களுடைய தூதுவர். அப்படியா? உங்களுக்கு வந்திருக்கிற நபி இருக்காரு, அவர் எப்படி தெரியுமா, ஏனைய மாதங்களை விட ரமலானுடைய மாதம் சிறப்போ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்களை விட சிறந்தவர். நபி அவர்களுடைய உம்மத்து எப்படி தெரியுமா, ஏனைய நாட்களை விட வெள்ளிக்கிழமை எப்படி சிறப்போ அதே போல இந்த உம்மத்து சிறந்தது. இப்போ இப்னு அப்பாஸ் நபி அவங்கள்ட்ட வந்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டார், அவர் என்னையெல்லாம் கதைக்கார், சிறப்பெல்லாம் ஊராக்களை பற்றி கதைக்கார், அவர் யார்?
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க. இப்போ மௌத்தா போன உடனே எங்க அடக்குற என்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. நபி அவங்கள எங்க அடக்குறேன்னு எல்லாரும் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த அறையிலே இருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்தது, நபிமார்கள் எங்கே மௌத்தாகின்றார்களோ அங்கேதான் அடக்க வேண்டும். அதை சொன்னது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அதை சொன்னது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றார்கள். ரூஹ் ஊதப்படும் வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள். அவர்களை பார்க்கலாமா என்றால் ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல முறையிலே உபகாரம் செய்வார்களோ அவர்களை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திப்பார்கள் என்ற கருத்தும் பதியப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அங்கே அவர்கள் சந்திக்கின்றார்கள். فَوَجَدَا عَبْدًا مِّنْ عِبَادِنَا آتَيْنَاهُ رَحْمَةً مِّنْ عِندِنَا وَعَلَّمْنَاهُ مِنْ لَدُنَّا عِلْمًا. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்ன சொன்னான், அவர் எங்களுடைய ஒரு அடிமை, எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அடிமை, எங்களுடைய ரஹ்மத், எங்களுடைய அன்பு அவருக்கு இருக்கின்றது, நாங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுதும் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், நான் உங்களை ஒரு ஆசிரியராக ஆக்கலாமா என்று கேட்ட அடுத்த பாடம் பின்னால் வருகின்றது. நாம் இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வகுப்பிலே நாம் அதனுடைய தொடரை படிக்கலாம். இப்போ நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போ இன்றைய படித்த பாடத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்போம். அப்படி தானே போன முறை கேட்க துவங்கினது, நாம் அதை என்ன செஞ்சுட்டு நாம் மறந்து போயிட்டோம். இப்போ இன்றைய அந்த கேள்வி என்னென்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தொழுகையை கடமையாக்கினார். அப்படிதானே? என்ன கடமை? என்ன தொழுகை? சுபஹு தொழுகையை கடமையாக்கினார். சுபஹு தொழுகையை கடமையாக்கினார். இது எல்லாருக்கும் லேசான ஒரு கேள்வி. கொஞ்சம் கஷ்டமாக கேட்டதான் நல்லா இருக்கும் போல இருக்கலா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி பெயர் வைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? செழிப்பு. செங்கடமெல்லாம் செழிப்பாக இருக்கும். ரெண்டு பேரும் செல்வீங்க. என்ன செய்யலாம்? ஆறு கொடுப்போம் கிஃப்ட். வேற கேள்வி கேட்போங்களா? வேற கேள்வி கேட்போம். என்ன பிரச்சனை சொன்னால், ரைட். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, முழு உலகத்துடைய ஆட்சியும் கொடுக்கப்பட்டது யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மாணவனாக இருந்தவர் ஒரு ஆள், அவருடைய பெயர் என்ன? யூஷா பின் நூன். எல்லாருக்கும் பாடம். அப்போ நாம் துண்டு குழிக்கு தான் என்ன செய்யணும்? துண்டு குழிக்கு தான் நாம் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யணும். பேனா ஐயா? ஓ இல்லை, நாம் துண்டு ஒன்று கொடுக்குவோமே இன்ஷா அல்லாஹ். பேனா வந்தாங்க சார். உங்களோட பேர் என்னம்மா? அப்துல்லா. உங்களோட பேர்? அத்னான். உங்களோட பேர்? மஃபாஸ். இந்த துண்டு குழுக்கோல கொஞ்சம் லேசாகி அமைகிறது. தலைவர் நீங்கள் எடுக்கணும். நாங்கம்மா இந்த குடும்ப தலைவர் சொல்லுங்க, இந்த குளிக்க கொடுங்க.
அப்துல்லா, மாஷா அல்லாஹ், அதிர்ஷ்டசாலி. ஆ, நீங்கள் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஆ ஆ கொடுங்க, போடுங்க, கொஞ்சம் கொடுங்களா வரேங்க. வாங்கண்ணே, நீங்களும் வாங்க, கொடுங்க, சேர்ந்து கொடுப்போம். வாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இவருக்கு கொடுங்க. ஆ மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யும். ஃபோட்டோ எடுங்க, இதை பிடிங்க. ஓகே. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கிழமையும் இப்படி கேள்விகள் கேட்டு கிஃப்ட்டுகள் கொடுக்கப்படும். உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவிகளை நம்ம பிள்ளைகளுக்கு தானே உற்சாகப்படுத்துறதுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.